ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐயனார் துணையில் என்ன எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சோழன் சொல்லுவாங்க, நிலா நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிலா வீடு ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எங்களுக்குலாம் வீட்டுக்கு வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் எப்போ பார்த்தாலும் சவாரின்னு போயிடுவேன். பாண்டி எப்போ பார்த்தாலும் ஷெட்யூலே பாதி ஒர்க்கு முடிஞ்சிடுவான். சேரன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவரும் வேலைக்கு போயிடுவார். எங்களுக்கு வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். எதுக்குடா வர்றேன்ற மாதிரி திங்கிங் இருக்கும். ஆனால் இப்போ நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எப்படா வீட்டுக்கு வருவேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது நிலா. இன்னும் நம்ம வீடு இன்னும் நல்லா மாற்றணும், சேரண்ணனுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாமளும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அழகாக ஒரு குட்டி நிலாவை இல்லை குட்டி சோழனும் நம்ம பெற்றுக்கணுன்ற மாதிரி அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க. சேரனும் சந்தாவும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சந்தா சொல்லுவாங்க, நாங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரோம். அப்படியே அப்போ சந்தா வாப்பா சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு நிலா கிட்டே சொல்லுவாங்க, நிலா நான் ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வரேன். நிலா சந்தா ஃபேமிலி எல்லாமே வராங்களாம் கோவிலுக்கு. ஸோ போய் நான் சந்தாவை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இதை விட்டுட்டு வந்துட்டு சந்தாவை எப்போ பார்க்க முடியும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது நிலா சொல்லுவாங்க, தனியாக வேணா போகிறீங்கன்னா, ஆமாப்பா இது வந்துட்டு சோழனுக்கும் பாண்டியனுக்கும் தெரிய வேணாம், தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கூடவே வரேன்னு சொல்லுவாங்க. பாண்டுவாங்க, சரிங்கண்ணா ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடேசன் வந்துட்டு பட்டர் பிஸ்கெட்டும் சமோசாவும் சூடாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நிலா கிட்டே. நிலா எடுத்துக்கோமா, எனக்கு ஒன்றும் வேண்டான்னு. ஏன் என்ன ஆச்சுன்னா, நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அங்கிள் சொன்னாங்க. ஏன் நிலா என்ன ஆச்சுன்னா, எத்தனை டைம் தான் உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அங்கிள், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. ஐயோ உன் மேலே சத்தியம் இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கிள் இதுமேல் சத்தியம் பண்ணாதீங்க, நான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி போய் சத்தியம் பண்ணி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கோமா உள்ளே போயிடுவாங்க. அதை நான் நடேசன் திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு டியூ கட்டுறாங்க வந்துடுவாங்க. நடேசன் நீ வண்டி வாங்கி வந்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு 2 மாதமாக வந்துட்டு டியூ கட்டாமல் இருக்கேன்னுவாங்க. நான் கட்டும் போது தான் கட்டுவேன், நீ என்ன இவ்வளோ திமிராக பதில் சொல்கிறேன்னு சொல்லும்போது, அது ரொம்ப அதிகமாக பேசுனீங்கன்னா மான நஷ்ட வழக்கு நான் போட்டுடுவேன், போட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் 10 லட்சம் நான் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு திமிராக பதில் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு பல்லவன் வந்துட்டு எல்லாத்துமே கால் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா டிவி வாங்கணுன்ற ஒரு எக்ஸைட்டில் இருக்காங்க. எல்லாமே அடிச்சு பிடிச்சி வராங்க. என்னடா ஆச்சு, ஏன் அண்ணா டைம் ஆகுதுங்கன்னா டிவி வாங்க போகணும்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடா இவ்வளோ கால் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஃபேமிலியாக எல்லாமே கிளம்பி வெளியே வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டியூ கட்டுறக்காரங்க வந்துடுவாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு வண்டி வாங்கி 2 மாதம் ஆச்சு, இன்னும் வந்துட்டு அதுக்கு டியூவே கட்டினா தான் நாங்கள் போவோம், இல்லை நாங்கள் போகவே மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.